மெல்ல மெல்ல ஹஸ்தினாபுரத்துக்கு செய்தி போச்சு. அக்ஷய பாத்திரம் வச்சு நன்னா உணவு ததியாராதனம் அடியார்களுக்கெல்லாம் உணவளிக்கிறா. நாட்டுல இருந்து ரிஷிகள்லாம் அக்ஷய பாத்திரத்துல உணவு சாப்பிடுறதுக்காகவே காட்டுக்கு போறா. இத கேள்விப்பட்டான் துரியோதனன். அல்சர், என்னடா இது, எல்லாரும் பாண்டவர்கள் வீட்டுக்கு சாப்பிட போறாளா? அந்த பாண்டவர்கள் உருப்படாம போகணும், விளங்கக்கூடாது. இதுக்காக நான் இவ்வளவு பாடுபட்டு சூதாடி தட்டி பறிச்சு காட்டுக்கு அனுப்பி வச்சா காட்டுல என்னன்னா உணவளிக்கிறா, அக்ஷய பாத்திரம் வச்சுட்டு இருக்கான்னு சொல்லி இதுக்கு ஏதாவது பண்ணணும். என்ன சொன்னா, ரிஷிகள் போய் சாப்பிட்டுட்டு வராளா, நான் ஒரு ரிஷியை அனுப்புறேன். நான் துரியோதனன். துர்வாசர், கோபத்துக்கும் சாபத்துக்கும் பெயர் போன துர்வாசர். துரியோதனன் என்ன பண்ணா, துர்வாசரை தன் அரண்மனைக்கு அழைத்து வந்து ரொம்ப நன்னா உபச்சாரம் பண்ணான். அன்னைக்கு மட்டும் அவனுக்கு என்னதான் நல்ல மூடு வந்ததோ தெரியல. துர்வாசருக்கு துரியோதனம் பண்ண உபச்சாரம் இருக்கே, அதை பார்த்துட்டு துர்வாசரே சொன்னார், துரியோதனா, இதுக்கு முன்னாடி குந்தி தேவி தாண்டா எனக்கு இப்படி ஒரு உபச்சாரம் பண்ணா. குந்திக்கு அடுத்தபடியாக எனக்கு எல்லா உபச்சாரமும் பண்ணதும் நீ தாண்டா துரியோதனா. சொல்லு, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். எல்லா உபச்சாரமும் பண்ணிட்டு என்ன வரம் வேணும்னு அவர் கேட்கும்போது துரியோதன சொன்னான், மகரிஷி, நான் என்றைக்குமே சுயநலத்துக்காக எதுவுமே ஆசைப்பட்டதில்லை. நான் ஒரு பொதுநலவாதி. எனக்கு எல்லாரும் நன்னா இருக்கணும்னு மட்டும்தான் ஆசை. அதனால எனக்கு ஒரே ஒரு வரம். என்ன வரம்னா, நீங்கள் எப்படி என் அரண்மனைக்கு வந்து சிஷ்யர்களோடு விருந்து சாப்பிட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணேளோ, இதே மாதிரி உங்க 10,000 சிஷ்யர்களோடு காட்டில் இருக்கும் என் பங்காளிகள் பாண்டவர்கள் வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு பாண்டவர்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும். இதை தவிர நான் என்ன கேட்க போறேன்? என் பங்காளிகள் நன்னா இருந்தா நான் நன்னா இருந்த மாதிரி. ஆனா ஒரே ஒரு விஷயம் துர்வாசரே, நீங்க அந்த பாண்டவர்களுடைய குடிலுக்கு போகும்போது மாலை 6 மணிக்கு மேல போங்கோ. ஏன்னா அக்ஷய பாத்திரத்தை அலம்பி வச்சிருவானோ. 10,000 சீடர்களோட துர்வாசர் போனா சாப்பாடு எங்க கிடைக்கும்? கிடைக்காது. இவருக்கு உணவு இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணுவார்? இவர் அடுத்த மூச்சுக்கு சாப்பம் தான் கொடுப்பார். நன்னா சாப்பம். என்ன ரிஷிகளுக்கு சாப்பாடா போடுற, சாப்பத்தை வாங்கி கட்டிக்கோன்னு இத்தனை பிளான் துரியோதனன். அதனால என்ன பண்றான், அவர்கிட்ட சொல்லி நீங்க ஜம்முன்னு போங்கோன்ட்டான். நாராயணியத்துல பட்டதிரி வர்ணிக்கிறார், அன்னாந்த பிராப்த சர்வாம்சஜ முனி சகித திரௌபதி சிந்திதோத.